ஹாய் ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஆர்எல் வழியாக ஆர்குமெண்ட் வேல்யூஸ் எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து யூஆர்ஐ செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு யூஆர்எல்ல அது வழியாக நம்ம எப்படி வந்து ஆர்குமெண்ட் வேல்யூஸை சென்ட் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி நார்மலாக கோர் பிஹெச்பியில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, ஒரு யூஆர்எல் கொடுத்தோம் அப்படின்னா http localhost/ci3. ஓகே, இப்போது இதில் வந்து நீங்கள் ஆர்குமெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்திருந்தால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கொஷின் மார்க் போட்டு ஓகே, அப்புறம் வந்து ஸ்லாஷ் ஒரு நிமிஷம். ஸோ இதில் வந்து எந்த பேஜுக்கு போகிறீங்க அப்படின்னு இருக்கும். email.phpன்னு பேஜுக்கு போயிடும். ஓகே, அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்ப்போம். இதில் போட்டு கொஷின் மார்க் போட்டு ஐடி ஈக்குவல் டு 20. ஓகே, அண்டு நேம் ஈக்குவல் டு அண்டு ஓகே, இட்ஸ் ஈக்குவல் டு இப்படி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நார்மலாக கோர் பிஹெச்பியில் இருக்கக்கூடிய யூஆர்எல் வழியாக நம்ம ஆர்குமெண்ட் வேல்யூஸை சென்ட் பண்ணுறது. ஓகே, இது அப்படியே இப்போது கோடிக்னேட்டரில் எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த கண்ட்ரோலர், ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எந்த கண்ட்ரோலர், அதுக்கப்புறம் எந்த ஃபங்க்ஷன், அப்புறம் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆர்குமெண்ட் 1, இது ஆர்குமெண்ட் 2, ஓகேங்களா, இது ஆர்குமெண்ட் 3, இந்த பக்கத்தில் இருக்கிறது ஆர்குமெண்ட் 3. ஓகேங்களா? ஸோ இப்படி தனித்தனியாக பிரிச்சுக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆர்குமெண்ட்டை மட்டும் தனியாக எடுப்போம். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கண்ட்ரோலருக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, ஃபஸ்ட்டு இமெயில் அப்படிங்கிற கண்ட்ரோலர், அதுக்குள்ளே என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட் மெயில். ஓகேங்களா? அப்போது நம்ம யூஆர்எல்லில் பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் ci3 email/send mail அப்படிங்கிற இந்த யூஆர்எல்லை போட்டு அந்த யூஆர்எலுக்கு நம்ம அனுப்பணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு 20 அப்புறம் வெங்கட் அப்படிங்கிற சென்னை அப்படிங்கிற இந்த 3 டேட்டாவை வந்து நம்ம அனுப்பிச்சிருக்கோம் யூஆர்எல் வழியாக. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ஃபங்க்ஷனில் நம்ம அந்த சென்ட் பண்ண வேல்யூஸை எப்படி நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆர்குமெண்ட் வழியாக ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா டாலர், சரி, இங்கே வந்து பேராமீட்டர் சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐடி, ரெண்டாவது வந்து நேமு, ஓகே, தேர்ட் ஒன் வந்து லொக்கேஷன், டாலர் LOC லொக்கேஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் இதை எடுத்து எக்கோ போட்டு $ID டாட் அடுத்து வந்து நேம் டாட் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு டாட். ஓகே, ஸோ இப்போ இதை நீங்கள் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற இந்த ஆர்குமெண்ட்டை மொத்தம் நமக்கு இப்போது தனியாக பிரிண்ட் பண்ணி காமிக்கும். பார்த்தீங்களா? ஸோ இந்த வேல்யூ நமக்கு தனியாக பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அது பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நாம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஆர்ஐ செக்மெண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் வழியாகவும் நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இது வந்து வரக்கூடிய இந்த பேராமீட்டர்ஸ் இங்கே போட்டு இது வழியாக தான் நீங்கள் ரிசீவ் பண்ணி உள்ளே எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஒருவேளை நீங்கள் இப்படி எடுக்கலை அப்படின்னா வேறு இன்னொரு மெத்தடில் எடுத்துக்கலாம். அந்த மெத்தட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் யூஆர்ஐ செக்மெண்ட் அப்படிங்கிறது. ஓகே, அதை எப்படி ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா திஸ்ங்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிவிட்டு ஓகே யூஆர்ஐ, ஓகே, யூஆர்எல் கிடையாது, யூஆர்ஐ. ஓகேங்களா? ஸோ யூஆர்ஐக்கும் யூஆர்எல்லுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? யூஆர்எல் அப்படின்னு சொல்லக்கூடியது யூஆர்ஐ அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த கான்செப்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு தான் யூஆர்எல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் யூஆர்ஐ அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுறேன். சரி, யூஆர்ஐ அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணால் செக்மெண்ட் SEGMENT செக்மெண்ட் அப்படின்னு போட்டுட்டு இதில் உங்களுக்கு இந்த செக்மெண்ட் எப்படி பிரியும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்போ தான் இந்த செக்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு புரியும்.
ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது இது இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆர்குமெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் இது 1, 2, 3. ஸோ 3 ஆர்குமெண்ட் இருக்குது. ஓகே. அதுவே நீங்கள் செக்மெண்ட்டாக எடுத்தீங்க அப்படின்னா பேஸ் யூஆர்எல்லுக்கு அடுத்து என்ன இருக்கோ அது எல்லாமே செக்மெண்ட். ஓகேங்களா. ஸோ பேஸ் யூஆர்எல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதுதான் பேஸ் யூஆர்எல். இந்த பேஸ் யூஆர்எல்லுக்கு அப்புறமா என்னென்ன இருக்கோ அது எல்லாமே செக்மெண்ட்ஸ். ஸோ இது ஃபஸ்ட்டு செக்மெண்ட், இது ரெண்டாவது செக்மெண்ட், இது மூணாவது, நாலாவது, அஞ்சாவது, இந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து ரெண்டாவது செக்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, ஓகே, இந்த ரெண்டாவது செக்மெண்ட் சென்ட் மெயில் அப்படின்றது இது எடுக்கணும் அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல எப்படி மென்ஷன் பண்ணணும்னா இதே மாதிரி திஸ் யூஆர்ஐ செக்மெண்ட்டுன்னு போட்டு இதுக்குள்ளே அந்த 2 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அந்த ரெண்டாவது செக்மெண்ட்டு வந்துடும். ஓகேங்களா. ஸோ $SEG2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன், செக்மெண்ட் 2. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நான் எக்கோ பண்ணுறேன், எக்கோ $SEG2. ஓகேங்களா. செக்மெண்ட் 2 வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நமக்கு இந்த சென்ட் மெயில் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த செக்மெண்ட் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இதே மாதிரி தான். ஓகே. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், தேர்ட் செக்மெண்ட், இது வந்து தேர்ட் வச்சுக்கலாம், இது வந்து ஃபோர்த் வச்சுக்கலாம். ஓகேங்களா. இன்னொன்று ஃபிஃப்த் செக்மெண்ட்டும் இருக்குது, அதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சாரி இது 2 இருக்கட்டும், இது வந்து 1, 3, 4, தென் 5. ஓகேங்களா. இந்த எல்லா செக்மெண்ட்டையும் நீங்கள் எங்கே பிரிண்ட் பண்ணணும், பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஒரு ஸ்பேஸ் விட்டு $SEG2 டாட் ஸ்பேஸ் $SEG3 $SEG4 எல்லாமே நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகே, 5. ஓகேங்களா. ஸோ இங்கே ஆக்சுவலி 1 வரணும். ஓகேங்களா. இப்போ நமக்கு இங்கே இருக்கக்கூடிய அத்தனை செக்மெண்ட்டும் தனியாக நமக்கு பிரிஞ்சு வந்துடும். ஓகேங்களா. ஸோ நான் வந்து இங்கே வந்து பேராமீட்டராக எடுக்காமல் வேறு வழியில் நான் அந்த ஆர்குமெண்ட்டில் அந்த வேல்யூஸை எடுக்கணும் அப்படின்னா இந்த யூஆர்ஐ செக்மெண்ட் வழியாக தான் நம்ம எடுக்கணும். இப்போ பாருங்கள் எல்லாமே நமக்கு கிடச்சிருக்கும். பார்த்தீங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் இமெயில், ரெண்டாவது வந்து சென்ட் மெயில், அப்புறம் 20 வெங்கட் சென்னை. ஸோ இந்த எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே. இந்த வேரியபிள் இப்போ வேல்யூ கிடச்ச உடனே இந்த வேல்யூஸை வந்து நீங்கள் மாடலுக்கு சென்ட் பண்ணுறதா இருந்தால் சென்ட் பண்ணலாம், இல்லை வந்து இந்த வேல்யூஸை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு எங்கன்னா அடுத்த வியூ பேஜுக்கு நீங்கள் அனுப்புகிறதா இருந்தாலையும் அனுப்பலாம். ஓகேங்களா. ஸோ வியூ பேஜுக்கு நீங்கள் அனுப்புகிறதா இருந்தால் இந்த வேல்யூஸ் அத்தனையும் என்ன பண்ணணும், அரேவாக மேக் பண்ணி அப்புறம் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா வியூ பேஜில் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், செக்மெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன், செக்மெண்ட். ஓகே, செக்மெண்ட்ஸ். இப்போ அந்த செக்மெண்ட்ஸ் எல்லா செக்மெண்ட்ஸும் இதில் போட்டுறேன் அரேயில். ஓகே. ஸோ ஆக்சுவலி அரேவை வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியும் போடலாம், இல்லை அரேங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் போடலாம். இப்படி. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்படி போடுறேன். ஓகே. ஸோ ஒரு அரேவுக்கும் இடையில ஒரு எலமெண்ட்டுக்கும் கமா இருக்கணும். தென் திஸ் ஒன். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓகே, இப்போ எல்லா வேல்யூஸும் அரேவாக மேக் பண்ணி செக்மெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த கீ. ஓகே, இது வந்து பேரா அப்படிங்கிறது தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரே நேம். ஓகேங்களா. ஸோ அரே வேரியபிள் நேம். இந்த அரே வேரியபிள் நேம் இதில் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இமெயில் டாட் பிஹெச்பி பேஜுக்கு என்ன பண்ணிவிடும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா செக்மெண்ட்டையும் அந்த இடத்துக்கு அனுப்பிடும். ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் இந்த இடத்துல போய் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் எப்படி ரிசீவ் பண்ணணும், எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் SEGMENTS செக்மெண்ட்ஸ். ஓகே, இந்த செக்மெண்ட்ஸ் அப்படிங்கிற நேம் தான் நம்ம இங்கே கீ வேல்யூவாக கொடுத்துருப்போம். இந்த கீயை தான் இங்கே வந்து வேரியபிளாக கொடுக்கணும். ஓகேங்களா. சரி, இப்போது இதிலிருந்து ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணி நான் தனித்தனியாக பிரித்து எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செக்மெண்ட்டும் இப்போ பி அப்படிங்கிற இந்த வேல்யூவில் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வரும். அதை வந்து நம்ம பிஆர் டேக் கொடுத்து அடுத்தடுத்த ரோவில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த யூஆர்எல்ல ஆக்சஸ் பண்ணும்போது
நீங்கள் எப்படி பிரிண்ட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இந்த email.php பேஜுக்கு டேட்டாவை கொண்டு வந்து இப்படி தனியாக நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு வேல்யூவை வந்து ஆர்குமெண்ட் வழியாக எப்படி வந்து இந்த பேஜுக்கு அனுப்புறதுன்றதை பார்த்துட்டோம். அதாவது வியூ பேஜுக்கு அனுப்புறதை பார்த்துட்டோம். இதுவே நீங்கள் மாடலுக்கு அனுப்புறதா இருந்தால் ஓகே, நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் பேரா அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு அரேவாக க்ரியேட் பண்ணியாச்சு. இது அத்தனையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மாடலுக்கு அனுப்பணும். மாடலுக்கு அனுப்பணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாடல் நம்ம வந்து லோட் பண்ணணும். ஓகேங்களா? $this load ஓகே மாடலோட நேம். ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன மாடல் ஆல்ரெடி வச்சுருக்கோன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெஜ் மாடல்னு ஒன்று இருக்குது. இந்த ரெஜ் மாடல் நேமை நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாடலோட கிளாஸ் நேம் இது. இந்த மாடல் நேமை வந்து நம்ம இதில் கொடுத்துட்டோன்னா இப்போ மாடல் வந்து லோட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ அந்த மாடலுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் அனுப்பிடலாம். ஓகே, ஸோ ரெஜ் மாடல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா நான் புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பப்ளிக் ஃபங்க்ஷன் ரிசீவ் செக்மெண்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ அங்கேருந்து இப்போ ரிசீவ் செக்மெண்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா கால் பண்ணுறேன். இப்போ இந்த ரிசீவ் செக்மெண்ட்டை வந்து இங்கே போடுறேன். RECEIV ரிசீவ் செக்மெண்ட் போட்டாச்சு. ஓகே, இந்த ஃபங்க்ஷனை மாத்திரம் கால் பண்ணால் போதாது, அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம இந்த பேராவை அனுப்பணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா அதை எடுத்து டேரெக்டாக இதுக்குள்ளே ஆர்குமெண்ட்டாக சென்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இது ஆர்குமெண்ட்டாக போச்சு அப்படின்னா நம்ம இங்கே ரிசீவ் பண்ணும்போது பேராமீட்டராக வச்சு ரிசீவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சரி, நான் ஆர்குமெண்ட் பேராமீட்டர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆர்குமெண்ட்ஸ், இங்கே இருக்கிறது தான் பேராமீட்டர்ஸ். இங்கே கொடுக்குறது தான் பேராமீட்டர்ஸ், இங்கே வந்து ஆர்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், இங்கே ரிசீவ் பண்ணிக்கலாம். சும்மா டேட்டான்ற நேம்லேயே ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கேயும் அதே மாதிரி தான். நீங்கள் ஃபார் ஈச் ஏன்னா வர்றது வந்து ஒரு அரே. அப்போ அரேயில் இருக்கக்கூடிய வேல்யூ நம்ம ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணி தான் நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். அதனால் இந்த ஃபார் லூப்பை அப்படியே எடுத்துக்கிறேன் நான். இதே தான் தேவைப்படுது எனக்கு. ஓகே, ஆனால் இங்கே டேட்டான்ற நேமில் வருது, இங்கே வேறு நேம் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால நான் டேட்டான்னு மாற்றிடுறேன் இதை. ஓகேங்களா? ஸோ இப்போது நமக்கு இந்த ரிசீவ் செக்மெண்ட்டை மாடல் கால் பண்ணோம் அப்படின்னா இப்போ அந்த இடத்துல போய் நமக்கு அது பிரிண்ட் ஆகி காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இதே யூஆர்எல் தான். அப்படியே நான் திருப்பி ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன். பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து அனுப்பின எல்லா செக்மெண்ட்டும் இந்த பேஜுக்குள்ளே போயிட்டு, அதாவது மாடலில் போயிட்டு நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ மாடலுக்கு எப்படி அனுப்புறதுன்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா? அதே மாதிரி வியூ பேஜுக்கு எப்படி ரிசீவ் பண்ண அந்த ஆர்குமெண்ட்ஸோ இல்லை செக்மெண்ட்ஸோ அனுப்புறது எப்படின்னு பார்த்துட்டோம். ஓகே, இப்போ கண்ட்ரோலரில் எடுத்து நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா கண்ட்ரோலருக்கு போய் தான் எந்த பேஜுக்கு வேணால் இப்போ பிரியும். மாடலுக்கு அனுப்பலாம், இல்லை வியூ பேஜுக்கு அனுப்பலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வேணால் நீங்கள் அனுப்பிக்கலாம். ஓகேங்களா? உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூஆர்எல்லை நீங்கள் எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வேணால் நீங்கள் அனுப்பிக்கலாம், உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒன்றே ஒன்று அனுப்பிச்சிக்கலாம், இல்லை சுத்தமாக ஆர்குமெண்ட்டே இல்லாமல் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 1 அனுப்பலாம், 2, 3 நாள் எத்தனை உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் தகுந்த மாதிரி நீங்கள் அனுப்பிக்கோங்க. ஓகே, ஸோ யூஆர்எல் வழியாக எப்படி வந்து ஆர்குமெண்ட் சென்ட் பண்ணி ஆர்குமெண்ட்டாக எப்படி எடுக்கணும், இல்லை செக்மெண்ட் வச்சு அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ரெண்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி யூஆர்எல் கொடுக்கறது தான் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி யூஆர்எல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொடுக்குறது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியான யூஆர்எல் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதை சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து கோடிக்னேட்டரில் வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால நமக்கு இந்த யூஆர்எல் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் a great time. Thank you.